بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. இந்த மன்றத்தில் நான் ஏற்றுக்கொண்ட தலைப்பு மஹ்மூதை போல் ஒருவர் உண்டோ. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலுஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி, நேர்வழியையும் உண்மையான சமயத்தையும் கொடுத்து அவன் தனது தூதரை அனுப்பி வைத்தான். அதன் மூலம் அனைத்து சமயங்களையும் விட அதை மேம்படுத்த செய்தான். கண்காணிப்பதில் அல்லாஹ் வல்லவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை அன்று பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றுதான் பத்ர் போரிலும் வெற்றி பெற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றுதான் மதீனாவிற்கும் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமைதான் மக்காவிலிருந்து நாடு துறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்ததும் அன்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்ததும் அன்றுதான். ஏனென்றால் எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பிறப்பு ஒரு இறப்பு இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் ஒரே நாளில் ஏன் அல்லாஹ் ஆக்கினான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை மட்டும்தான் பேச வேண்டும், அவர்களின் மரணத்தை யாரும் பேசக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திங்கட்கிழமை பிறக்க வைத்தான். மேலும் திங்கட்கிழமையே அவர்களை மரணமடைய வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த விதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு சுருமாயிடப்பட்டு ஒரு கையை வானத்தில் ஒரு விரலை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் நான் செவி சாய்ப்பேன், வேறு எந்த கடவுளையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது போல் அந்த காட்சி அமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக இருக்கும்போது அவர்களுக்கு 2 வயது கூட முடிவடையவில்லை. அப்போது ஹலீமா தாயார் அவர்களின் மகனுடன் ஆட்டு கொட்டாயில் இருந்தார்கள். அப்போது 2 மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து ஏதோ செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த சிறுவர் தனது தாயிடம் போய் சென்று, தம்பியை ஏதோ செய்கிறார்கள் என்று ஹலீமா தாயாரிடம் அந்த சிறுவன் கூறினான். அப்போது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயும் தந்தையும் அங்கு சென்று பார்த்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அங்கு நின்றார்கள். அப்போது என்னவென்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக பதில் கூறினார்கள். எனது இருவர்கள் வந்து என்னை பிடித்து எனது வயிற்றை கிழித்து உள்ளே ஏதோ தேடினார்கள், அது என்னவென்று தெரியவில்லை என்று குழந்தையாக இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக பதில் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராயத்தில் இருக்கும்போது 12 வயது அவர்களுக்கு வந்தபோது அபூ தாலிப் அவர்களுடன் வியாபார கூட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அப்போது அங்கு பஹீரா என்ற மனிதன் ஒருவன் இருந்தான். அவன் அந்த வியாபார கூட்டத்தை வருடந்தோறும் பார்ப்பான். ஆனால் எந்த தடவையும் அவர்களுடன் பேச முயற்சி செய்ததில்லை. ஆனால் அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற போது மட்டும் அவர்களுக்கு விருந்து அளிக்கிறேன் என்று கூறினான்.
இன்று எல்லாரும் என் வீட்டிற்கு வாருங்கள் என்று பகீரா அந்த மக்களிடம் கூறினான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காவலுக்கு விட்டுவிட்டு மற்ற அனைவரும் பகீரா வீட்டிற்கு சென்றார்கள். அப்போது பகீரா, இங்கு எல்லாரும் வந்துவிட்டீர்களா என்று கேட்டார்கள். அப்போது அபூ தாலிப் கூறினார், ஒரு சிறுவனை மட்டும் பொற்களுக்கு பாதுகாப்பாக விட்டுவிட்டு மற்ற அனைவரும் வந்துவிட்டோம் என்று கூறினார்கள். அப்போது பகீரா, நான் விருந்து கொடுப்பதே அவருக்காக தான், அவரை நான் பார்க்க வேண்டும், அதனால் தான் நான் உங்களுக்கு விருந்து கொடுக்கிறேன் என்று பகீரா அந்த மக்களிடம் கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்தார்கள். அப்போது அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடாமல் ஒரு தடவை 2 சஹாபாக்கள் அனைவரும் ஒரு கல்லை கட்டியிருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தனது வயிற்றில் 2 கற்களை கட்டியிருந்தார்கள். அப்போது அதை ஒரு சஹாபா பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இன்று எனது வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் பேரும் வந்து சாப்பிடுவதற்கு வாங்கள் என்று இந்த சஹாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குள்ள அனைத்து சஹாபாக்கள் 1500 சஹாபாக்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். அப்போது அந்த சஹாபி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருந்தார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள், அதனால் எந்த பயமும் அவர்களுக்கும் அவர்கள் மனைவிக்கும் இல்லை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் கூறினார், மாவை தனியாக எடுக்காமல் உருட்டாமல் வைத்திருங்கள், நான் வந்து அதை செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் கூறினார்கள். அதே போன்று அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையால் அந்த மாவை எடுத்து அனைவருக்கும் ரொட்டி சுட்டு கொடுத்தார்கள். அந்த மாவு எவ்வளவு இருந்ததோ அது குறையாமல் இருந்தது. ஆனால் 1500 பேரும் அந்த சாப்பாடை சாப்பிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களுடன் பயணத்தில் இருந்தார்கள். அப்போது தண்ணீர் யாரிடம் இல்லை. அப்போது ஒரு மனிதர் அங்கு வந்தார். அவரிடம் தண்ணி இருக்கா என்று கேட்டார். அதற்கு, இவ்வளவு பேர் குடிக்கும் அளவுக்கு என்னிடம் தண்ணி இல்லை, ஒரு ஆள் குடிக்கும் அளவுக்கு தான் எனக்கு தண்ணி இருக்கு என்று அந்த மனிதர் கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொடுங்கள் என்று வாங்கி அனைத்து 1500 சஹாபாக்களுக்கும் அந்த தண்ணீரை கொடுத்து பிறகு அவர்கள் ஒளி செய்தார்கள். அந்த தண்ணீரையே அவர்கள் குளித்தார்கள். சிலர்கள் அந்த தண்ணியை பிடித்து வைத்துக் கொண்டார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையினுடைய பரக்கத்தை அல்லாஹ் அங்கு வெளிப்படுத்தினான். மரணம் அடையும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னவராக நம் அனைவரையும் மரணமடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாயிரத்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.